அதிமுக கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசியல் களத்தில் அரசியல்வாதிகள் என்ற போர்வையில் ஒரு சில கொத்தடிமைகள் அளிக்கின்றனர். அதில் தலையாள கொத்தடிமைகளாக திமுகவின் வாய்தா வக்கீல் ஆலத்தூர் பாரதியும், ஆயத்தம் தேடி மந்திரி திருமயம் எஸ் ரகுபதியும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகையும் திகழ்கின்றனர். திமுக தலைமையிடம் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் சென்று பிழைக்கக்கூடிய இந்த நாளந்தர பேர்வழிகளின் தனிமனித செயல்பாடுகள் பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நக்குகிற மாட்டுக்கு செக்கும் கிடையாது, வழுக்கும் மரமும் கிடையாது, எண்ணெய் வழியும் இடத்தெல்லாம் நக்கிக் கொண்டு அலையும் என்ற கிராம பழமொழியை மெய்ப்பிப்பது போல எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மீது வசைபாடுவதையே தொழிலாக கொண்டு இந்த 3 அடியவர்களும் அலைகின்றனர். நேற்று முன்தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்புமிக்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசியல் யோகங்கள் குறித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் எதிர்கொள்வது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் விடியா திமுக அரசின் அவலங்களையும், கையாளா தன்மையும், ஊழல்களையும், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டையும், வீம்புக்காக, சுயநலத்திற்காக மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து தமிழகத்திற்கு வரவேண்டிய பல நல்ல திட்டங்களை நாசப்படுத்தி வரும் விடியா திமுக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்கள் மக்கள் மத்தியில் சென்றடையும் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சியின் மீது மேலும் மேலும் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து ஸ்டாலினின் பாத தாங்கிகளாக இந்த மூவரும் எடப்பாடியார் மீது தனிமனித தாக்குதல்களை கட்டவிழ்த்து வருகின்றனர். அடுத்தவர் வீட்டை எட்டி பார்ப்பது, சமயம் கிடைக்கும் பொழுது உள்ளே நுழையலாமா அல்லது உள்ளிருப்பவர்களை ஈர்த்து கொள்ளலாமா என்ற எண்ணத்துடனே நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு அலையும் இந்த அற்பதர்களின் எண்ணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஈடுபடாது. நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிப்பதற்கான இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஒரு துருமையும் கிள்ளி போடவில்லை என்பதையும், 2021 தேர்தலில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கடந்த 55 மாதங்களாக நிறைவேற்றவில்லை என்பதையும், அந்நிய முதலீடுகளும் தொழில்களும் பெருமளவில் வந்துவிட்டது என்ற இந்த அரசின் பொய் பிரச்சாரத்தையும் எங்களது கழக பொதுக்குழு தீர்மானங்கள் தோலுரித்து காட்டின. இந்திய வரலாற்றில் இல்லாத அளவில் பல லட்சம் கோடி ரூபாயை திமுக அரசு கடனாக பெற்று தமிழக மக்களை கடன்காரர்களாக ஆக்கியிருக்கிறது பற்றி விரிவாக எடுத்து வைப்போம். கடன் சுமை உயர்த்தியதற்கான காரணத்தையும், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான காரணத்தையும் விளக்குவதற்கு யோக்கியதையற்ற ஊழல் மந்திரி ரகுபதி அனுமதிக்கப்பட்ட அளவில்தான் கடன் வாங்கி இருக்கிறோம் என்று சப்பை கட்டு காட்டுகிறார். அனுமதிக்கப்பட்ட அளவு முழுமையாக கடன் வாங்க வேண்டும் என்று ஏதாவது நியதி உள்ளதா? நீட் பிரச்சனையாக இருந்தாலும், நெல்லின் ஈரப்பதம் பிரச்சனையாக இருந்தாலும், கோவை மதுரை மெட்ரோ ரயில் அமைக்கும் பிரச்சனையாக இருந்தாலும், திமுக அரசை கண்டிப்பதற்கு பதிலாக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியில் பேசி இவைகளை தீர்க்க ஏன் முயற்சிக்கவில்லை என்று ரகுபதி கேட்டிருக்கிறார். ஆட்சியில் இருப்பது இந்த மேல்தாவைகள் தங்கள் மீதுள்ள வழக்குகளின் வீரத்தை குடிக்க சந்து பொந்துகளில் புகுந்து டெல்லிக்கு காவடி அடித்து மறைமுகமாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து கொண்டிருக்கும் இவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக ஏன் போராடுவதில்லை? எங்கள் கழக பொதுச் செயலாளர் தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு உடனடியாக ராஜினாமா செய்யட்டும், எடப்பாடியார் நிறைவேற்றி காட்டுவார். ஏற்கனவே 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் நிலுவைத் தொகை மற்றும் ஜிஎஸ்டி மாநில பங்கு தொகையை விடுவிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புலம்பி வந்த நிலைகள் எங்கள் எடப்பாடியார் தான் மத்திய அரசோடு பேசி அந்த நிதிகளை விடுவிக்க செய்தார். அறிவாளி அழகேசனின் அரண்மனையில் கொலு பொம்மைகளாக இருந்து கொண்டு வெந்ததை தின்று வாயில் வந்ததை கக்கிக் கொண்டு அலையும் மூவருக்கும் உங்களின் மூதாதையர் மு. கருணாநிதியின் வசனம் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அரண்மனை நாயே, அடக்கடா வாயே, இல்லை என்றால் அடக்கப்படுவாய். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.